மக்களின் மத நம்பிக்கையை புண்படுத்தும் திமுக அரசு விரைவில் தூக்கி எறியப்படும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளிக்கப்பட்ட தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து திமுக அரசு மேல்முறையீடு செய்திருப்பதாக வெளியான தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. முருகப்பெருமான் அருள் பாலிக்கும் கந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக சிலர் மாற்ற முயற்சித்த போது வேடிக்கை பார்த்துவிட்டு, அறுபடை வீட்டை காக்க அலைகடலென திரண்டு ஆர்ப்பரித்த போது ஏவல் துறையை வைத்து திமுக அரசு அராஜகம் செய்தது. தற்போது ஒரு படி மேலே சென்று கார்த்திகேயனின் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது என முறையிட்டு தனது இந்து மத வெறுப்பை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தி உள்ளது. ஒன்று மட்டும் நிச்சயம், மதசார்பின்மை வேடமிட்டு இந்து மதத்தை மட்டும் குறிவைத்து தாக்கும் திமுக அரசின் முயற்சி முருகனின் ஆசியுடன் முறியடிக்கப்படும். குன்றம் குமரனுக்கே என்பது ஆணித்தரமாக மீண்டும் உணர்த்தப்படும். மக்களின் மத நம்பிக்கையை புண்படுத்தும் திமுக அரசு விரைவில் தூக்கி எறியப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் வழக்கில் மேல்முறையீடு செய்த அரசுக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆலயங்களை பராமரிக்க வேண்டிய துறையை ஆலயங்களின் சொத்துக்களையும் நிதியையும் முறைகேடாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஆலய நடைமுறைகளுக்கு எதிராக பயன்படுத்த திமுக அரசுக்கு வெட்கமாக இல்லையா என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை தீர்ப்பளித்துள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பினை தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் முருகப்பெருமான் பக்தர்கள் வரவேற்ற நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்து சமய அறநிலையத்துறை மேல்முறையீடு தாக்கல் செய்துள்ளது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு என்ன அவசியம் வந்தது? ஆலயங்களை பராமரிக்க வேண்டிய துறையை ஆலயங்களின் சொத்துக்களையும் நிதியையும் முறைகேடாக பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஆலய நடைமுறைகளுக்கு எதிராக பயன்படுத்த திமுக அரசுக்கு வெட்கமாக இல்லையா? இந்து சமய அறநிலையத்துறையை முறைகேடாகவும் இந்து சமய மக்களுக்கு எதிராகவும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. தேவையின்றி பக்தர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த ஆலய நிதியை பயன்படுத்தும் அயோக்கியத்தனத்தை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு பிரான்ஸ் நாட்டுக்கான போலி விசாவை ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழகத்தைச் சேர்ந்த கும்பலை டில்லி போலீசார் நேற்று கைது செய்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த பிரபாகரன், நவிராஜ், மோகன்காந்தி ஆகிய மூவர் ஐரோப்பிய நாடான பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் செல்வதற்காக அக்டோபர் 28 டில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்றனர். அங்குள்ள 3வது முனையத்தில் குடியேற்ற சோதனைக்காக பாஸ்போர்ட் மற்றும் விசாக்களை வழங்கிய போது அவை போலி என தெரிந்தது. இதையடுத்து மூவர் விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். விசாரணையில் 6 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த போலி விசாக்களை அவர்கள் பெற்றது தெரிய வந்தது. ஆளுநர் மாளிகையை தொடர்ந்து பிரதமர் அலுவலகத்துக்கும் புதிய பெயர் மத்திய அரசு அறிவித்துள்ளது. சென்ட்ரல் விஸ்டா மறு வடிவமைப்பு திட்டத்தின் கீழ் டெல்லியில் மத்திய அரசின் துறைகளுக்காக புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. பிரதமர் அலுவலகம், பல்வேறு அமைச்சகங்கள் ஆகியவை புதிய கட்டிடங்களுக்கு செல்ல உள்ளன. இந்நிலையில் அங்குள்ள புதிய பிரதமர் அலுவலகத்துக்கு சேவா தீர் என பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேல் 150வது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஒற்றுமை அணிவகுப்பு நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக வதோதரா அருகே உள்ள சாத்லி கிராமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு பேசினார். அப்போது முன்னாள் பிரதமர் நேரு மக்களின் பணத்தை பயன்படுத்தி அயோத்தியில் பாபர் மசூதியை கட்ட விரும்பினார். ஆனால் அவரின் திட்டம் வெற்றி பெற சர்தார் வல்லபாய் பட்டேல் அனுமதிக்கவில்லை. பட்டேல் பிரதமராக வந்திருக்கலாம், ஆனால் அவர் தன் வாழ்க்கையில் எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டது இல்லை. காந்தியின் ஆலோசனையின் பேரில் பட்டேல் தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றார். அதன் பின்னர் தான் 1946 நேரு காங்கிரஸ் தலைவரானார். மேலும்
நேரு தனக்குத்தானே பாரத ரத்னா விருது வழங்கி கொண்டார். ஆனால் ஏன் பட்டேலுக்கு அது வழங்கப்படவில்லை? வரலாற்றில் ஒளிரும் நட்சத்திரமாக பட்டேல் புகழை நிலைநிறுத்தியதில் பிரதமர் மோடியின் பங்கு முக்கியமானது. சிலர் பட்டேல் புகழை மறைக்கவும் அழிக்கவும் முயன்றனர். ஆனால் பாஜக ஆட்சியில் இருக்கும் வரை அவர்களின் எண்ணம் ஈடேறாது என தெரிவித்தார். ரோஹிங்கியாக்கள் குறித்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தனது உத்தரவில் முதலில் அகதிகள் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி ஊடுருவுகின்றனர், சுரங்கம் தோண்டி அல்லது வேலியை தாண்டி உள்ளே வருகின்றனர். பிறகு நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம், உங்கள் சட்டம் எங்களுக்கு பொருந்த வேண்டும் என சொல்கிறீர்கள். எனக்கு உணவு தங்குமிடம் கிடைக்க உரிமை உண்டு, குழந்தைகளுக்கு கல்வி பெற தகுதி உண்டு என நினைக்கின்றீர்கள். உங்களுக்காக சட்டம் வளைய வேண்டும் என விரும்புகிறீர்களா? இந்தியாவிலும் ஏழை மக்கள் உள்ளனர், அவர்களும் குடிமகன்கள். இந்த சலுகைகள் மற்றும் பலன்கள் அவர்களுக்கு பொருந்தாதா? ஒரு அகதிக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து இல்லாமல் இருந்தால் சட்டவிரோதமாக ஊடுருவுபவர்களை வட மாநிலங்களில் நமக்கு அண்டை நாடுகளுடனான மிக முக்கியமான எல்லைகள் உள்ளன. ஊடுருவல்காரர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்க வேண்டுமென எதிர்பார்க்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில், இந்துக்கள் எத்தனை கடவுள்களை நம்புகிறார்கள்? 3 கோடி கடவுள்களா? ஏன் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? திருமணமாகாதவர்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், அனுமன். 2 முறை திருமணம் செய்பவர்களுக்கு இன்னொரு கடவுள் இருக்கிறார். மது அருந்துபவர்களுக்கு இன்னொரு கடவுள் இருக்கிறார். கோழி பலிக்கு ஒன்று, பருப்பிற்கும் அரிசிக்கும் ஒன்று, ஒவ்வொரு குழுவிற்கும் அவர்களுக்கு சொந்த கடவுள் இருக்கிறார் என பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தெலுங்கானா முதல்வர் பேச்சு இந்து நம்பிக்கைகளை அவமதிப்பதாகவும் மத உணர்வுகளை புண்படுத்தியதாகவும் பாஜக மற்றும் BRS கட்சிகள் கண்டனங்களை தெரிவித்துள்ளன. மதம் மாறிய பிறகும் பட்டியலின சலுகைகளை அனுபவிப்பதை ஏற்க முடியாது என கோர்ட் அதிரடியாக தெரிவித்துள்ளது. இந்து, சீக்கியம் மற்றும் பௌத்த மதத்தில் இருந்து வேறு மதத்திற்கு மாறியவர்கள் தொடர்ந்து பட்டியலினத்திற்கான சலுகைகளை பெற்று வருவதை அனுமதிக்க முடியாது என அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மொழியால் மக்களிடையே வேற்றுமையை உருவாக்குகின்றனர் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் காசி மற்றும் தமிழகத்தின் ஆன்மீக கலாச்சார தொடர்புகளை பிரதிபலிக்கும் வகையில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி 4ஆம் ஆண்டு சங்கமம் நிகழ்ச்சி உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் நேற்று துவங்கியது. தமிழ் கற்போம் என்ற கருப்பொருளுடன் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் UP முதல்வர் யோகி ஆதித்யநாத் துவக்கி வைத்தனர். வரும் 15ஆம் தேதி வரை நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. இதில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசும் பொழுது, தமிழகத்தில் மொழியை வைத்து வேற்றுமை உருவாக்கி வருகின்றனர். குறுகிய அரசியல் எண்ணத்துடன் அரசியல் லாபத்துக்காக இதை செய்கின்றனர். ஆண்டுதோறும் காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்கும்படி முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதி வருகிறேன். மீண்டும் அவரை அழைக்கிறேன். காசிக்கு வந்து பாருங்கள். தமிழகத்துக்கும் காசிக்கும் உள்ள நீண்டகால தொடர்பு உங்களுக்கு தெரிய வரும். அதை நாங்கள் எவ்வாறு கொண்டாடுகிறோம் என்பதை அறிய முடியும். மொழி பாகுபாடு எங்களிடம் இல்லை. சுயநல சக்திகள் தான் மொழியை வைத்து உள்நோக்கத்துடன் செயல்படுகின்றனர். இது அரசியலில் வேண்டுமானால் கை கொடுக்கலாம், ஆனால் மக்களிடம் நன்மதிப்பை பெற்று தர முடியாது. இந்த நிகழ்ச்சி மூலமாக தமிழகத்துக்கும் காசிக்கும் இடையே அறிவு பாலத்தை உருவாக்கி உள்ளோம் என பேசினார். அனைத்து மொபைல்களிலும் சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயமல்ல என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது.
ஆன்லைன் மோசடிகளை தடுக்கும் வண்ணம் அனைத்து வகை புதிய ஸ்மார்ட் போன்களிலும் சஞ்சார் சாத்தி என்ற செயலியை நிறுவ வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டது. செல்போன் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. மொபைல் போன் பயனாளர்களை உளவு பார்க்கவே இதுபோன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்தன. இந்த நிலையில் இது குறித்து நிருபர்களிடம் பேசிய மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, உங்களுக்கு இந்த செயலி வேண்டாம் என்றால் நீங்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டியதில்லை. விருப்பம் உள்ளவர்கள் அதை செய்து கொள்ளலாம். இந்த செயலியை அறிமுகப்படுத்த வேண்டியது எங்களின் கடமை. ஆனால் இதை அவரவர் செல்போன்களில் வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை அதை பயன்படுத்துபவர்களே முடிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார். டிட்வா புயல் மற்றும் அதி கனமழை காரணமாக இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம், நிலச்சரிவுகளில் சிக்கி இதுவரை 350க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளனர். கிட்டத்தட்ட 400 பேர் மாயமாகி உள்ளனர். இலங்கை வரலாற்றில் இது மிகப்பெரிய மற்றும் சவாலான இயற்கை பேரிடர் என்று அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு இந்தியா, பாகிஸ்தான், சீனா உள்ளிட்ட அண்டை நாடுகள் நிவாரணப் பொருட்களை அனுப்பி உதவி வருகின்றன. பாகிஸ்தான் அனுப்பிய நிவாரணப் பொருட்களை இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் போட்டோ எடுத்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டது. அதில் தண்ணீர், பால், பிஸ்கெட் உள்ளிட்ட உணவு பாக்கெட்டுகள் இருந்தன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை சகோதர சகோதரிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இது நமது அசைக்க முடியாத ஒற்றுமையை குறிக்கிறது என பாகிஸ்தான் தூதரகம் பதிவிட்டு இருந்தது. அந்த போட்டோவில் இருந்த நிவாரணப் பொருட்களின் சில பாக்கெட்களில் காலாவதி தேதி அக்டோபர் 2024 என காட்டியது. கழுகு பார்வை கொண்ட நெட்டிசன்கள் இதை கவனித்து காலாவதியான பொருட்களை பாகிஸ்தான் அனுப்பி இருப்பதாக மார்க் செய்து பதிவிட்டனர். பாகிஸ்தானுக்கு எதிராக தாறுமாறான கமெண்ட்டுகள் வந்து விழுகின்றன. குப்பையில் போட வேண்டிய பொருட்களை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு பாகிஸ்தான் அனுப்பி இருப்பதாக விமர்சிக்கின்றனர்.